ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க நண்பன் அருண். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன தெரிஞ்சுக்க போறீங்க நீங்க அப்படின்னா, நீங்க யூடியூப் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல பேக்ரவுண்ட்ல வந்து கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி கரெக்டா யூஸ் பண்றது அப்படின்ட்டு ஒரு முக்கியமான ஒரு 3 டிப் தான் கொடுக்க போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற 3 டிப்பும் என்ன அப்படின்னு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்க முடியும். வீடியோ பார்த்து முடிச்சோடனே இந்த டிப்ஸ் உங்களுக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லாத டிப் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம அந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே நண்பா, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஹால் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் யூடியூப் ரிலேட்டடா போஸ்ட் பண்ற ஒரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ரைட், ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட வீடியோ பேக்ரவுண்டும் லைட் செட்டிங்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இப்போ இந்த மாதிரி செட்டிங் பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். எனக்கு 100 ரூபாய் தான் செலவாச்சு, அதுக்கு 100-120 ரூபாய் தான் ஆச்சு, அதுக்கு மேல ஆகல. ஸோ அது எப்படி என்னோட பேக்ரவுண்ட் செட்டிங் என்னோட லைட்டிங்லாம் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க கேட்டீங்கன்னா மட்டும்தான். ஓகே, நம்ம பார்க்க போற முதல் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரீன் ஸ்கிரீனிங் பேக்ரவுண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில பேர் வந்து கிளிப் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த கிளிப் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு சைடா இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கிரீனை. ஸோ அதனால ஸ்கிரீன் வந்து கிரீன் ஸ்கிரீன் மடங்கி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து மேக்ஸிமம் கிளிப்பை அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது நீங்க பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கிரீன் ஸ்கிரீனோட டாப்ல வந்து அது மடிச்சு தச்சு நம்ம வீட்டுல ஸ்கிரீன் தைக்கிற மாதிரி உள்ள ஒரு கயர் கொடுத்து மேல கட்ட ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அப்படியும் பண்ணாதீங்க நண்பா, ஏன்னா வெர்டிகலா வந்து அது ஸ்கிரீன் மடங்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வீடியோ பேசும்போதோ இல்ல ஏதாவது நீங்க இப்ப நின்று இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத முதுகு பின்னாடி டச் ஆச்சு அப்படின்னா கூட ஸ்கிரீன் வந்து கொஞ்சம் அங்கங்க இப்படி பெண்ட் ஆயிட்டு இப்படி வர மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அந்த உங்க எடிட்டிங் ஆப்ல குரோமக்கி அப்படின்னு ஒரு ஆப் குரோமக்கி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் கிரீன் ஸ்கிரீன் வந்து மறைய வச்சு பேக்ரவுண்ட் உங்களுக்கு தேவையான இமேஜை கொடுக்குறீங்க, இமேஜோ வீடியோவோ. ஓகே, அந்த குரோமக்கி யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே கஷ்டமாயிடும் ஸ்கிரீன் ஏதாவது இந்த மாதிரி பெண்டா இருந்துச்சுன்னா. ஸோ என்னோட பெஸ்ட் சஜஷன் என்ன அப்படின்னா, 2 இருக்கு. ஒன்னு ஹை கிளாஸ்ல, ஒன்னு லோ கிளாஸ்ல. 2 ஐடியா இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா, கிரீன் ஸ்கிரீனுக்கு செப்பரேட்டா ஸ்டாண்ட் வரும். ஸோ அந்த ஸ்டாண்டு நீங்க ஆன்லைன்ல வாங்க முடியும், செப்பரேட்டா வாங்கி நீங்க ஸ்டாண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணலாம். ரெண்டாவது லோக்கலான ஐடியா, நம்ம ஐடியா என்ன அப்படின்னா, ஒன்னு இல்ல, பேக்ரவுண்ட்ல வால் வந்து இருக்கான்னு பாத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும். அப்படி வால் இருந்துச்சு அப்படின்னா கிரீன் ஸ்கிரீனோட டாப் இருக்கு இல்லையா மேல, அந்த டாப் ஹாரிசான்டல் வந்து செலோ டைப்பால ஒட்ட முடிஞ்சா நீட்டா ஒட்டிருங்க. சைட்லயும் முடிஞ்சா செலோ டைப்ல ஒட்டிட்டீங்க அப்படின்னா ஸோ எந்த காத்து அடிச்சாலும் உள்ள போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்கிரீன் ஷேக் ஆகுது வீடியோ பண்ணி முடிக்கிறது வரைக்கும். நீங்க ஸ்கிரீன் மேல போய் டச் ஆனா முது அப்படின்னா கூட ஸ்கிரீன் முன்ன பின்ன போகாது, ஏன்னா நம்ம தான் வாலை ஒட்டி வச்சு டேப் ஒட்டிடுறோம் இல்லையா. ஸோ இது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ஸ்கிரீன் வச்சிருக்கோங்க. ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னா, நீங்க யூஸ் பண்ற கிரீன் ஸ்கிரீனுக்கு வந்து லைட்டிங்ஸ் கொடுக்கணும். ஓகே, இது யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா? அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா மறக்காம கமெண்ட்ல யாருன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, அந்த கிரீன் ஸ்கிரீனுக்கு இப்போ நீங்க வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு லைட்டிங் முக்கியமோ அதை விட முக்கியம் நீங்க கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்றவங்களுக்கு கிரீன் ஸ்கிரீனுக்கு செப்பரேட்டா 2 லைட்ஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ கேமரா நான் இங்க வச்சு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த சைட்ல இருந்து, ரைட்ல இருந்து, லெஃப்ட்ல இருந்து 45 டிகிரி ஆங்கிளுக்கு உங்க வால்ல இருந்து மீன்ஸ் கிரீன் ஸ்கிரீன்ல இருந்து நீங்க லைட்டிங் கொடுத்தா மட்டும்தான் ஈக்குவலா இருக்கும். எல்லா சைடும் அந்த லைட் அங்க என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நீங்க சிங்கிள் லைட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஷேடோவை பேக்ரவுண்ட்ல வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு, நம்ம அந்த கெயின் மாஸ்டர் ஆப்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல வீடியோ மேல கிளிக் பண்ணிட்டு அந்த எடிட் ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா பாட்டம்ல சம் விண்டேஜோ ஏதோ இருக்கும் ஒரு ஆப்ஷன், அது கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து ரொம்ப நல்லா தெரியும் ஆக்சுவலா. பட் அந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கிரீன் ஸ்கிரீனை சுத்தி வந்து ஒரு பிளாக் கலர்ல ஃபார்ம் ஆகும் ஓவல் ஷேப்ல. ஸோ அது என்ன ஆகும்னா, நீங்க குரோமக்கி யூஸ் பண்ணும்போது உங்க பேக்ரவுண்ட் மட்டும் தான் கிரீன் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த கருப்பு கலர் நிழல் மாதிரி இருக்கும்ல அது வந்து போகாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா, சிங்கிள் லைட் வச்சீங்கன்னா கண்டிப்பா கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்றவங்க உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு லைட்டோ இல்ல 2 லைட்டோ யூஸ் பண்ணுங்க. ஆனா கிரீன் ஸ்கிரீனுக்கு கண்டிப்பா 2 லைட்ஸ் வேணுங்க. அப்பதான் அதோட பிரைட்னஸும் அந்த கான்ட்ராஸ்ட் எல்லாமே ஈக்குவலைஸ் பண்ண முடியும் கிரீன் ஸ்கிரீனால. குரோமக்கி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா எடிட் பண்ண முடியும், எல்லாம் பெரிய தலைவலி ஆயிடும் குரோமக்கி யூஸ் பண்ணும்போது. நான் ஒரு 3வது டிப் என்ன அப்படின்னா, உங்ககிட்ட 2 லைட் எல்லாம் இல்ல நண்பா, என்கிட்ட ஒரு லைட் தான் இருக்கு, அதை வச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் உங்க டிவைஸ், நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ற டிவைஸ், அதாவது கேமராவா இருக்கலாம், ஸோ மொபைலில் இருக்க கேமரா இருக்கலாம், இல்லை நார்மல் கேமராவா என்ன வேணா இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு பக்கத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாட்டி ஜூம் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ஜூம் இன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் வந்து கரெக்டாக கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ அப்படி கிடைச்சதுக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கும் டிவைஸ்க்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. இப்போ சிங்கிள் லைட் தான் இருக்கு, பின்னாடி கிரீன் ஸ்கிரீன் கரெக்டாக வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரீன் ஸ்கிரீனுக்கு லைட்டிங் வந்து
முடிஞ்ச வரைக்கும் டிவைஸ்க்கு மேலேயோ இல்லை டிவைஸ்க்கு கீழே உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க அந்த சிங்கிள் லைட் இருந்துச்சு அப்படின்னா. அப்போ வந்து நீங்க கேட்கலாம் கிரீன் ஸ்கிரீன்ல ஷேடோ வரும் அப்ப என்ன பண்றது அப்படின்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு தேவை, நீங்க கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ எங்க வரைக்கும் கை நீங்க மூவ் பண்றீங்க, எங்க வரைக்கும் நீங்க பாடி மூவ் பண்றீங்களோ அந்த இடத்து வரைக்கும் கிரீன் ஸ்கிரீன் இருந்தா உங்களுக்கு போதும். ஓகேவா? என்னதான் 8 feet by 12 feet வந்தாலும் நீங்க இப்போ ஒரு 3 அடி இல்ல 2 அடியில உங்க அசைவுகள் எல்லாம் அதோட இருக்கு அப்படின்னா, அந்த டிஸ்டன்ஸ்குள்ள தான் இருக்கு அப்படின்னா அதுவே போதும் நண்பா. ஓகேவா? இப்போ இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, ஷோல்டர்ல இருந்து இங்க ஒரு 1/2 feet, இங்க ஒரு 1/2 feet ஸ்கிரீன் ஸ்கிரீன் இருந்தா எனக்கு போதும். ஹைட்டும் அவ்வளவுதான், தலைக்கு மேல ஒரு 1/2 feet இருந்தா போதும். ஸோ கரெக்டா நீங்க இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸுக்கு மட்டும் சுத்தி கிரீன் ஸ்கிரீன் இருந்தா போதும். ஸோ அதுக்கு மேல தேவைப்படாது. ஏன்னா அதுக்கப்புறம் தானே ஷேடோஸ் எல்லாம் வரும். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன், 3வது டிப் ஆரம்பத்திலேயே, உங்களுக்கும் டிவைஸ்க்குமான டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கட்டும், கிரீன் ஸ்கிரீன் விட்டு கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க அப்படின்னு. மீன்ஸ் முன்னாடி வந்து ஃபார்வர்ட் வந்து பேசுங்க அப்படின்னு. அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, லைட் நீங்க இப்போ ஹேங் பண்ணும்போது உங்களோட ஷேடோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல தான் இருக்கும். அது என்ன ஆகும்னா, என்னதான் பேக்ரவுண்ட்ல இருந்தாலும் உங்களோட ஷேடோ வந்து வால்ல உங்களுக்கு பின்னாடி தான் விழும். என்னதான் ஷேடோ வந்து பின்னாடி நீங்க நின்று பேசிட்டு இருக்கும்போது மறைஞ்சிச்சு அப்படின்னா கூட கிரீன் ஸ்கிரீன்ல வந்து நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு பிளாக் கலர்ல ஓவல் ஷேப்ல தெரியும். அப்படி ஓவல் ஷேப்பா தெரியும் போது குரோமக்கி யூஸ் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வீடியோ எடிட் பண்ணும் போது நீங்க இருக்கிற போர்ஷனை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி கரெக்டா நீங்க ஃப்ரேம் செட் ஆகிறீங்களான்னு பாருங்க. அந்த செட் ஆயிட்டீங்க அப்படின்னா கரெக்டா அந்த இடத்துல கிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க குரோமக்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா அந்த இடத்துல கிரீன் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அப்படி நீங்க அந்த கீ யூஸ் பண்ணி கிரீனை போட்டு நீங்க பேக்ரவுண்ட்ல இமேஜோ வீடியோவோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சொல்ல அந்த விஷயத்த கரெக்டா சொல்லிட்டேன்னு நம்புறேன். ஓகே, இந்த 3 டிப்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கிரீன் ஸ்கிரீன் யூஸ் பண்றவங்க இந்த டிப் வந்து உண்மையிலே யூஸ்ஃபுல்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா யூடியூப் பத்தின நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனல்ல வர இருக்கு. அதனால நம்ம சேனல்லையும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப நாளாக சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல உங்களை மீட் பண்றேன். Until then, this is Arun signing off. Bye.